ஹே நம்ம ஊரு மக்கள், கேளுங்க. இப்போ நான் சொல்ற கத, நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிற மாரி இருக்கும். ஆனா இது உங்களுக்கு ஒரு வெறித்தனமான மோட்டிவேஷன் குடுக்கும். ஸோ டீ ஒரு கப்ல ஊத்திட்டு கவனமா கேளுங்க. நம்ம ஊர்ல ஒரு பையன் இருந்தானுங்க. பேரு நந்தா. வறுமையில பொறந்த பையன். நெறைய பேர் சொல்லுவாங்க. ஏழையா பொறந்தவங்க, அதுவும் நம்ம மாரி ஊர்ல, எதுவுமே பண்ண முடியாதுன்னு. ஆனா நந்தா, அவன மாரி பயங்கிட்ட கோவம் இருந்துச்சு. தான் யாருன்னு உலகத்துக்கு காட்டணும்னு பசிக்கிட்டானா? சாதம் இல்லனா? பரவாயில்லேன்னு காலையில புறப்பட்டுட்டு வேலைக்கும், டியூஷனுக்கும் ஓடுறான். உடம்பு சோர்ந்தாலும், மனசு ஒரே ராகம் தான். ஒரு நாள் பெரியவனா ஆகணும். நீங்க நெனச்சு பாருங்க. சில நாளா அவனால வெறும் நோட்டு வாங்க முடியாம இருக்குது. ஆனா, தோழனோட புக் ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு பாத்து படிக்கிறான். எக்ஸாம்ல ஃபெயில் ஆகுறான். முக்காலி மார்க். ஆனா, அடுத்த நாளே இதுதான் கடைசி தோல்வின்னு நம்புறான். உங்க மனசு நம்பினா தான் வாழ்க்கை நமக்காக மாறும். நந்தா டீ கடைக்கு போய் வேல பண்ணிக்கிட்டு, பேக் சைடுல டெக்ஸ்ட் புக் ஓப்பன் பண்ணி லெசன் மக்கப் பண்றான். இரவு 11 மணி ஆனாலும் அவனுக்கு தூக்கம் வராது. ஏன்னா, அவனுக்கு கனவு இருக்கு. அவன் பசங்களோட தப்பான கம்பெனிக்கு போயிருக்கல. அவன்கிட்ட அந்த மனசு இருந்துச்சு. ஏழை தான் ஆனாலும், சின்ன பிள்ளை மாதிரி எல்லார்கிட்டயும் கெஞ்சிக்கிட்டான். நல்ல மனசு இருந்ததால, கடைசில யூனிவர்ஸ் கூட அவனோட சேர்ந்துச்சு. 3 தடவ கவர்ன்மென்ட் எக்ஸாம் எழுதியவன். 4வது தடவ வச்சுட்டான். டாப் 10 ரேங்க். அதுவும் உங்க ஊர்ல இருந்து. அந்த நந்தாவான்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. நேத்து பார்த்த நல்லா பேசாத மாமாவும், இப்ப சிரிச்சு சிரிச்சு வாழ்த்து சொல்றாரு. இந்த கதை உங்க வாழ்க்கைய மாத்தணும்னா, லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம மாதிரி பசங்க ஜெயிக்கணும்னு நெனைக்கிறவங்க கூட ஷேர் பண்ணுங்க. நீங்க இருக்கிற இடம் முக்கியம் இல்ல. நீங்க போகிற இடம் தான் ஃபியூச்சர்.